முழுக்க முழுக்க குழந்தைங்களுக்கான ஒரு படம். சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா முழுக்க யூ, கம்ப்ளீட் யூ. அதில் யூவில் வந்து ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இருக்காது. அந்த மாதிரி ஒரு இது எதிர்ப்பு தெரிவிக்கல சார். இந்தியன் 2 வருது, இப்போயே ஒரே ஒருத்தர் கூட ஆதரவு தெரிவிக்கல. ஒரு சாதாரண நாளில் வெளியிடுறதுக்கும் இந்த நாளில் வெளியிடுறதுக்கும் 100% ரிஸ்க் எனக்கு. சித்தார்த் இருக்காரு, ஜே சூர்யா இருக்காரு, சங்கர் பிரம்மாண்ட இயக்குனர். இவ்வளோ நான் பல நேரத்தில் இப்போ அந்த படம் நம்ம படத்துக்கு பதிலாக அந்த படத்தை தான் வந்து நான் நிறைய ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் எஸ் இந்த மாதிரி நான் பைக் ஓட்டிகிட்டு போகிறேன். எனக்கு பின்னாடி வந்து ஒரு கேரக்டர் உட்காந்துருக்காரு. பின்பக்கம் கேமராவை காட்டும்போது, முன்பக்கம் காமிக்கும்போது நான் மட்டும்தான் போயிட்டுருக்கேன். சக்தி ஃபில்ம் ஃபேக்ட்ரி மறுபடியும் சார் நாளைக்கு அட்வான்ஸ் புக்கிங்கில் நம்ம படம் பயங்கர பரபரப்பாக இருக்கும், நீங்கள் எதிர்பார்த்து நீங்கள் ஏமாந்துடாதீங்க. அதுதான் 35 இயர்ஸாக நம்ம இங்கே இருந்து நமக்கு இன்னும் இவ்வளோ தான் தேட்டர் கிடைக்குதுங்கிறது ஒரு விதமான வருத்தம். ஆனால் கல்கி பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தமிழரசன் சொல்லிட்டு அவர் சொன்னார், இந்த விட நம்ம படம் பிரமாண்டமாக இருக்குது அப்படின்னு. ரிவ்யூவும் ஒரு ரிவ்யூவர்ஸ் தான் ஒரு படத்தை வந்து வெற்றி தோல்வி அப்படின்றது முடிவு பண்ணுறாங்களா? இந்த படத்துக்கு போகாதீங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அதை விரும்பி பார்க்குறவங்க இருப்பாங்க. தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். பார்த்திபன் அவர்கள் அப்படின்னாலே நமக்கு சடனாக ஞாபகம் வர்றது ஒரு புதுமையும் வித்தியாசமான ஒரு கிரியேட்டிவிட்டி தான் நமக்கு ஞாபகம் வரும். ஸோ இவருடைய படங்களில் வர எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், இந்த டைட்டில் டீசராக இருக்கட்டும், போஸ்டராக இருக்கட்டும், ஏன் கடைசியில் வர நேம் கார்டு கூட பார்த்தீங்கன்னா எதனா ஒரு கிரியேட்டிவாக ஒரு புதுவிதமாக வந்து இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு படைப்பாளி. இந்த படைப்பாளியோடைய அடுத்த படைப்பான டீன்ஸ் படத்தை பற்றி பல விஷயங்களை கேட்டுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். தந்தி டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அப்புறம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இந்த பேட்டியின் மூலமாக. இந்த பேட்டியை இந்த நேரத்தில் நம்ம பண்ணுறதுக்கான காரணம் உங்களுக்கு நல்லா தெரியும். டீன்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது. மக்களுக்கு வந்து இந்தியன் 2 மேலே இருக்கும். அப்படி மக்களுக்கு இருக்கிற இந்தியன் 2 மேலே இருக்கிற வரவேற்பை மீறி இந்தியன் டீன்ஸ் மேலே நமக்கான ஒரு சின்ன எதிர்பார்ப்பை ஏற்படுத்துறதுக்கான நிறைய முயற்சிகளில் ஒன்று வந்து இந்த பேட்டி. டெஃபினட்டாக உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற மாதிரி ஒரு புதுவிதமான ஒரு ஜானரில் இந்த படம் இருக்கும். நான் நினைக்கிறது, நான் படம் பார்க்க போகும்போது என்ன ரொம்ப என்ன சொல்கிறது, ஆச்சரியப்படுத்துறது அல்லது பிரமிக்க வைக்கிறது வந்து அதோட களம். அது வந்து ஒரு புதிய களமாக இருந்ததுன்னா அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கும். அதனால தான் நான் வந்து ஹாலிவுட் ஃபிலிம்ஸை போய் தேடி திருப்பி பார்க்குறது. ஏன்னா அவங்க நமக்கு ரொம்ப ஹெடாக இருக்காங்க. நம்ம இன்னும் இந்த குடும்பத்திலேயே ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து வேறு லெவலில் ஏதோ ஒரு படம் பண்ணுவாங்க. ஃபால்கன் ஒரே ஒரு பறவையை வச்சுட்டு ஒரு படம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அனிமேட்டட் ஃபிலிம்ஸ்லாம் அவங்கள பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கும். குழந்தைங்களுக்கான படம் எடுத்து 40 வருஷமாச்சு. குழந்தைங்களுக்குன்னு நம்ம தமிழ்நாட்டில் சென்சார் போர்டு ஆஃபீஸர் வந்து அதை தான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். அப்படியான ஒரு குழந்தைங்களுக்கான குடும்பத்தோட குதூகலமாக அட் த சேம் டைம் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டான படமாக இந்த படம் இருக்கும். சார் உங்களுடைய ஒவ்வொரு படங்கள்லையுமே ஒவ்வொரு மாதிரியான வித்தியாசமாக நமக்கு பார்த்திபன் சார் எப்படி இப்படி பண்ணுறாரு அப்படின்ற அளவுக்கு யோசிக்கிற மாதிரியான சில விஷயங்கள் நீங்கள் பண்ணுவீங்க. இந்த படத்தில் அப்படி என்ன சார் எதிர்பார்க்கலாம்? நம்ம இப்போ நான் சொன்னது எல்லாமே அப்படி தான். யோசித்து படம் பண்ணுறது ஒன்று, படம் பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம யோசிக்க வைக்கிறது ஒன்று. இது எப்படி இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு யோசிக்க வைக்கிறதும். அப்புறம் இந்த படத்தில் வந்து ஃபியூ ஷார்ட்ஸ் இருக்குது, ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆடியன்ஸுக்கான ஒரு ஃபியூ ஷார்ட்ஸ். ஏன்னா நான் கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டே இருக்கேன். பப்பரப்பான ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் நான் வந்து பைக் ஓட்டிகிட்டு போகிறேன். எஸ் இந்த மாதிரி நான் பைக் ஓட்டிகிட்டு போகிறேன். எனக்கு பின்னாடி வந்து ஒரு கேரக்டர் உட்காந்துருக்காரு. பின்பக்கம் கேமராவை காட்டும்போது, முன்பக்கம் காமிக்கும்போது நான் மட்டும்தான் போயிட்டுருக்கேன். புரியுதா? எனக்கு பின்னாடி ஷார்ட் கட் பண்ணும்போது பின்னாடி வந்து ஒருத்தர் உட்காந்துருப்பார். ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கும்போது நான் மட்டும்தான் உட்காந்துருப்பேன். இது வந்து ஆடியன்ஸை கொஞ்சம் நேரம் குழப்பம். இது என்னது இது? நான் சொல்கிறது இந்த மாதிரி கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக திங்க் பண்ணுறதுக்கான அவர் இதை தான் சொல்கிறாரு போல இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமும். 2 விதமான படம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்த உடனே ஈஸியாக புரிகிற, ஈஸியாக நம்மளால் கனெக்ட் ஆகிக்கிற ஒரு விஷயம் இருக்குது. சில நேரத்தில் நமக்கு பசில் ரொம்ப பிடிக்கும். இது ஏன், இது எதுக்காக இப்படி காட்டப்பட்டது, அது என்ன சொல்லுவாங்க, ஹிடன் திங்ஸ் எல்லாம் நிறைய இருந்ததுன்னா, ஹிடன் டீட்டெயில்ஸ் இருந்ததுன்னா ஆடியன்ஸ்க்கு வந்து என்ன மாதிரி ஆடியன்ஸ்க்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். ஸோ இவங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி. பட் இந்த தடவை முழுக்க முழுக்க குழந்தைங்களுக்கான ஒரு படம். சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா முழுக்க யூ, கம்ப்ளீட் யூ. அதில் யூவில் வந்து ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இருக்காது. அந்த மாதிரி ஒரு க்ளீன் யூ வாங்கியிருக்கேன். அதுவே என்னுடைய முதல் படம் தான் இந்த மாதிரி ஒரு படம். என்னுடைய முதல் படத்துலேருந்து எல்லாமே யூஏ அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர இதுதான் ஃபஸ்ட் டைம் யூ. அப்படின்னா என்னுடைய கோல் வந்து எப்படியாவது இந்த குடும்பங்களை குறி வச்சு அவங்கள கூப்பிட்டு வந்து சந்தோஷப்படுத்தி அதன் மூலமாக நான் வந்து இது வரைக்கும் இந்த மகேந்திரா கிளப்பு, அந்த கிளப்பு, இந்த கிளப்பு, நிறைய கிளப் இருக்கும். அதில் 100 crores கிளப்புன்னு ஒரு கிளப்பு இப்போ லேட்டஸ்ட்டாக ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கிளப்புக்குள்ளே வந்து சேர்ந்துடணும் அப்படிங்கிறத நோக்கி தான் இனிமேல் என்னுடைய படங்கள். அதுக்கான ஆரம்பம் முதல் படம் இந்த படமாக இருக்கும். ஆனால் இந்த படம் வந்து
எடுத்தோடனே ஒரு 100 crores கிளப்புக்குள்ளே போக போகிற ஒரு இந்தியன் 2க்கு பக்கத்துலேயே இந்த படம் வருது. சார் அதான் சார் ஏன் போட்டி தான் நமக்கு வந்து சுவாரஸ்யம். நீங்கள் கிண்டி ரேஸில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 குதிரை ஓடணும். அப்போ தான் அதில் எது ஜெயிக்குதுங்கிறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லா குதிரையும் வேறு வேறு கலரில் இருக்கும், எல்லாரும் ஒரே கலரில் இருக்காது. ஒன்று ப்ரௌனாக இருக்கும், ஒன்று ஒயிட்டாக இருக்கும். அந்த மாதிரி இது ஒரு பெரிய திறந்த மைதானம். சினிமாங்கிறதும் இதோட வர்த்தகமும் வியாபாரமும் ஆடியன்ஸோட மைண்டே அப்படி தான் இருக்கும். ஒரு பெரிய படம் ஒன்று வருதா, அதோட கூட சேர்ந்து இன்னொரு படம் வருது அப்படின்னா இவனுக்கு என்ன தைரியம் இருக்கும் இந்த மாதிரி ஒரு படம் விட்றானே. சார் ஆமாம், இது சொல்லும்போது நீங்கள் வந்து யாருமே உங்ககிட்ட இது எதிர்ப்பு தெரிவிக்கல சார்? இந்தியன் 2 வருது இப்போ ஒரே ஒருத்தர் கூட ஆதரவு தெரிவிக்கல, எதிர்ப்பு தெரிவிக்கல, ஒரே ஒருத்தர் கூட ஆதரவு தெரிவிக்கல. சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அப்படின்னு அதில் போட்டிருக்கு பாருங்க. ஆமாம் சார், அவரே வந்து ஆமாம் சக்திவேலன் அவர் தான் இந்த படத்தை தமிழ்நாடு பூரா வெளியிடுறாரு. அவர் வந்து முதல்ல இதுக்கு சார் நமக்கு எதுக்கு சார் வம்பு அப்படின்னா, என்னங்க அது வம்பு, நம்ம எடுக்கிறது சினிமா எடுக்கிறோம், சினிமாவோட வெளியிடுறோம். ஒரு 1000 தேட்டர் இருக்குன்னா 900 தேட்டர் அந்த படத்துக்கு போனால் கூட ஒரு 100 தேட்டராவது நமக்கு இருக்கும். அந்த 100 தேட்டரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்குள்ளே நமக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயத்தை நம்மளால் காமிச்சிட முடியுதாங்கிறது தான் நம்மளுடைய போராட்டம். இதில் என்ன பெரிய போட்டி இருக்குது? அப்படிலாம் ஒன்றும் போட்டி இருக்கிறத நான் ஃபீல் பண்ணல. ஏன்னா இன்றைக்கி கூட நிறைய பேர் போட்டிருக்காங்க 1989 அபூர்வ சகோதரர்களோடு சேர்ந்து என்னுடைய புதிய பாதை வந்தாங்க. ஸோ அப்போலேருந்து இந்த போட்டிக்குள்ளே நான் இருக்கேன். இந்த போட்டிக்குள்ளே இருக்கேங்கிறதே எனக்கு பெருமை. கமல் சார் ஓடும்போது நம்மளும் கூட ஓடுறோங்கிறது. இன்னும் 50 வருஷத்துக்கு அவர் ஓடிட்டே இருப்பார். அவர் தாத்தாவானாலும் சரி, கொள்ளு தாத்தாவானாலும் சரி, அவர் ஓடிட்டு தான் இருப்பார். ஸோ அதனால் இப்போ நீங்கள் ஏன் சார் இந்த போட்டி அப்படின்னு கேட்குறதும், ஒரு சாதாரண நாளில் வெளியிடுறதுக்கும் இந்த நாளில் வெளியிடுறதும் 100% ரிஸ்க் எனக்கு. நான் 100 rupees டிக்கெட் வைக்கிறது கூட அப்படி தான். 100% உங்களை திருப்திப்படுத்த முடியும், அதனால் 100 rupees. சார் அப்போ இந்த ஸ்க்ரீன்ஸுன்னு பார்க்கும்போது இப்போது கண்டிப்பாக வந்து இந்தியன் 2க்கு தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. செகண்ட் ஆப்ஷனாக தான் வந்து ஆக்சுவலி டீன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ வியாபார நோக்கத்தில் இப்போ நீங்கள் சொன்னீங்க 100 crore கிளப்பில் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அப்போது இதுக்கும் அதுக்கும் அந்த அடிப்படாதான் சார்? இல்லை, நேற்று வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரியில் அவர் சொன்னார். என்ன சொன்னார்னா, ஒரு 100 தேட்டரில் படத்தை ரிலீஸ் பண்ணாலே ஒரு 8-10 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணுறதுக்கானது. அந்த 100 தேட்டரில் எப்படி போகுதுங்கிறது பொறுத்து. 100 தேட்டர்னா உடனே குறைஞ்சிரும்னோ, 1000 தேட்டர்னா உடனே அதிகமாகிடணும் கிடையாது. அதில் எப்படி அது பர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறது தான் முக்கியம். இந்த 100 தேட்டரில் நல்ல டஃப்பாக டைட்டாக போயிட்டே இருந்ததுன்னு வச்சுங்களேன், ஹவுஸ்ஃபுல்லாகவே போயிட்டு இருந்ததுன்னா டெஃபினட்டாக ஒரு 8-10 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணலாம். அப்புறம் போக போக இந்த படம் நல்லா வந்ததுன்னா டெஃபினட்டாக ஸ்க்ரீன்ஸ் வந்து அதிகமாக தான் ஆகுமே தவிர குறையாது. அஞ்சான் டைமில் அப்படி தான் ஆச்சு. கதை திரைக்கதை வசனம் வந்து முதல்ல 120 130 தேட்டர் தான் இருந்தது. மறுநாள் 400 தேட்டர் வரைக்கும் வந்தது. முதல்ல நம்ம செய்கிற தொழிலை 100% ரொம்ப சின்சியராக பண்ணிடுறோமா. சத்தியமாக இந்தியன் 2 எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. கதைக்களம் மட்டும் நமக்கு தெரியும். ஏற்கனவே அது ஊழலை எதிர்த்து ஒரு வயதானவர், அது வந்து நம்ம நாட்டுக்கு ரொம்ப தேவையான விஷயம். மற்ற நாட்டில் இந்த ஊழல் வந்து இந்த அளவுக்கு மலிஞ்சு கிடையாது. இங்கேக்கு அது ரொம்ப தேவையான ஒரு விஷயம். நம்ம ஏற்கனவே ஒரு பார்த்த படத்தோட அடுத்த லெவலில் அது எப்படி இருக்க போகுது. இன்னும் வயசாகும்போது அவர் எப்படி ஃபைட் பண்ண போகிறாரு. சித்தார்த் இருக்கார், எஸ்.ஜே. சூர்யா இருக்கார், சங்கர் பிரம்மாண்ட இயக்குனர். இவ்வளோ நான் பல நேரத்தில் இப்போ அந்த படம் நம்ம படத்துக்கு பதிலாக அந்த படத்தை தான் வந்து நான் நிறைய ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் அது வந்து நிஜம். அதில் வந்து என்ன பொய் மறுக்கிறதுக்கான ஒன்றுமே கிடையாது. இப்போ நான் வெறும் ரசிகனாக இருந்தேன்னா டெஃபினட்டாக நான் முதல்ல அந்த படத்துக்கு தான் போவேன். அதில் வந்து எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஆனால் அந்த ஷோ முடிஞ்ச உடனே இமீடியட்டாக இந்த ஷோ தான் பார்ப்பேன், இந்த படம் தான் பார்ப்பேன். அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஒருவேளை எனக்கு டிக்கெட் கிடைக்கல, நான் கொஞ்சம் முண்டி அடித்து ஓடுறவன் கிடையாது. அந்த ஃபஸ்ட்டு டே பார்த்தே தீரணும் அப்படிங்கிறது போராட்டம் வந்து எனக்கு எப்போவுமே இருந்தது கிடையாது. பட் ஃபஸ்ட்டு டேயாவது பார்த்துடணும்னு தோணுமே தவிர அது ஃபஸ்ட்டு ஷோலேயே பார்க்கணுன்றது எனக்கு ஜென்ரலாக எப்போவுமே இருந்தது கிடையாது. இந்த படம் வந்து கொஞ்சம் இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. இப்போ அட்வான்ஸ் புக்கிங் அப்போவே சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி மறுபடியும் சார் நாளைக்கு அட்வான்ஸ் புக்கிங்லாம் நம்ம படம் பயங்கர பரபரப்பாக இருக்கும், நீங்கள் எதிர்பார்த்து நீங்கள் ஏமாந்துடாதீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன் எனக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சார். ஃபஸ்ட்டு ஷோவில் படம் பார்த்ததுக்கப்புறம் மக்கள்கிட்ட என்ன ரியாக்ஷன், அதுதான் அல்டிமேட்டாக இந்த படத்தோட ரிசல்ட். அங்கே நான் சாட்டிஸ்ஃபை பண்ணால் என்ன பப்ளிசிட்டி பண்ணாலும் என்ன பண்ணாலும் படத்துக்குள்ளே என்ன விஷயம் இருக்குது அது அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுதா, ஒரு ஜனரஞ்சகமான படமாக இந்த படம் மாறிடுதாங்கிறது ஜனங்களோட ரியாக்ஷனில் தான் இருக்குது. டெபியூட் டேரக்டர்ஸ் வந்து ஒரு மூவிஸ் வந்து இப்போ ரிலீஸ் பண்ண வராங்கன்னா அந்த இடத்துல தியேட்டர்ஸ் அவங்களுக்கும் வந்து அந்த இடத்துல கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் 35 இயர்ஸாக இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போதும் உங்களுக்குமே அந்த நிலைமை இன்னும் இருக்கே அப்படி ஏன் நமக்கும் இப்படியே இருக்குன்னு இன்றைக்கி யோசிச்சிருக்கீங்களா? அதுதான் 35 இயர்ஸாக நம்ம இங்கே இருந்து நமக்கு இன்னும் இவ்வளோ தான் தேட்டர் கிடைக்குதுங்கிறது ஒரு விதமான வருத்தம். ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், 35 இயர்ஸாக இருக்க ஒருத்தர் இங்கே எங்கே இருக்காங்க, இன்னமும் சஸ்டெயின் பண்ணிட்டு. ஆமாம், அது சஸ்டெயின் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அந்த சஸ்டெயினபிலிட்டிக்கு காரணம் நான் பண்ண வித்தியாசமான முயற்சிகள். நான் ஒரு ரெகுலர் ஃபிலிம் கொடுத்துட்டே இருந்தேன்னா ஒரு படம் இப்படி தான்ப்பா இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துடும்ல. இப்போ வந்து ஒத்த செருப்பு என்ன, இரவு நிழல் என்ன, இந்த படம் என்னென்ன யாருக்குமே தெரியாத அளவுக்கு தான் இப்போ டீன்ஸ் இருக்குது.
நான் டீன்ஸில் இந்த கெட்டப்பே இப்படி ஒன்று இருக்கும்னே தெரியாது. நான் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் இதை ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சேன். ட்ரெய்லரில் கூடமே நான் போட்டதே கிடையாது. நான் என்ன நினச்சேன்னா, இது ஒரு செகண்ட் ஹாஃபில் தான் இந்த படத்தில் வரப்போகிற ஒரு பாத்திரம். இந்த படத்தில் முழுக்க இந்த 13 பசங்க தான் ஹீரோ ஹீரோயின் எல்லாமே அவங்க தான். நான் வந்து ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் தான் இந்த படத்தில். ஆனால் நான் தானே டைரக்டர், நான் தானே க்ரியேட் பண்ணேன். அந்த வகையில் நான் ஹீரோவாக இருப்பேனே தவிர, பட் இந்த பாத்திரம் வந்து அவ்வளோதான், ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் மாதிரி தான் இருக்கும். இதை எதுக்காக ரிலீஸ் பண்ணேன்னா, இந்தியன் 2 வரும்போது வேறு ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் வேணும், அதுக்காக இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணேன். இப்போது நீங்கள் டீன்ஸ் படம் என்னன்னு கண்டுபிடிச்சிட முடியாது. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ட்ரைலரில் இதில் இருக்கிற பேய், இதில் இருக்கிற கோஸ்ட், இதில் இருக்கிற இது எல்லாத்துக்கும் இவனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு தெரியாது. ஸோ அதை அப்படி உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டிங்களா? இல்லை சார், நான் பார்த்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு இதில் போகிறாங்க பசங்க, வீட்டில் வந்து சின்ன பசங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க எல்லோரும் பிளான் பண்ணி ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல ஒரு அமானுஷமான விஷயம் நடக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பாக நீங்கள் அவங்கள வந்து காப்பாற்ற வருவீங்க அப்படின்ற மாதிரி என்னுடைய தாட்டுக்கு நீங்கள் ட்ரைலர் கட் வச்சு நான் சொல்கிறேன் சார். அதுதான் நம்ம ஈஸியாக அனுமானிக்கிற விஷயம் வந்து இந்த அமானுஷத்தை இவர் எப்படி காப்பாற்றுறாருங்கிறது அனுமானிக்கிறது. அது ஒரு நேச்சுரலான விஷயம். எஸ், அஃப்கோர்ஸ் அதுவும் இருக்கும், அந்த மீறியும் இருக்கும். அந்த மீறி இருக்குங்கிறது தான் வந்து என்ன மீறி இருக்கும், அது சஸ்பென்ஸ் வச்சுருக்கீங்க. நான் இதுக்கப்புறம் ஒரு சர்ப்ரைஸை வந்து ஸ்க்ரீனில் வச்சுருப்பேன். அது எப்போதைக்குன்னா ஒரே ஒரு ஷோக்கு தான். இப்போ நான் வந்து ப்ரெஸ்ஸுக்கு வந்து முன்னாடியே இந்த படத்தை காமிச்சிடலாம், யாராவது ஸ்பாய்லர் மாதிரி அதாவது சொல்லுவாங்களா? அப்போ ஃபஸ்ட்டு ஷோ பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த எல்லா சர்ப்ரைஸும் ஃபஸ்ட்டு ஷோக்கு மட்டும்தான், ஒரே ஒரு ஷோக்கு மட்டும்தான். அதே கண்கள்னு ஒரு படம், அந்த காலத்தில் ரவிச்சந்திரன் நடித்த ஒரு படம். இந்த லேட்டஸ்ட் அதே கண்கள் இல்லை, அந்த படத்தில் வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஏசி திரிலோக்சந்தர் பண்ணியிருப்பார். நீங்கள் அந்த படத்தில் வந்து கடைசியில் போட்டிருப்பாங்க, இந்த படத்தோட முடிவை யார்ட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு. நான் வந்து அதெல்லாம் ஒரு பெரிய கற்பு சம்மந்தப்பட்ட மாதிரி விஷயமாக எடுத்துகிட்டேன். நம்ம யார்ட்டும் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சீரியஸாகவே நான் வச்சுருந்தேன். இப்போ என்ன ஆகிடுதுன்னா, டக்குன்னு யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு ரிவ்யூவில் எடுத்து போட்டுருவாங்க. பட் இப்போ அப்படி இல்லை. ஆஃப் லேட் நான் வந்து மகாராஜாவுடைய விஷயம் வந்து யாருமே ரிவீல் பண்ணல. நான் அப்படி தான் போய் படம் பார்த்தேன். எனக்கு உண்மையிலே தெரியாது. ரிவீல் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த சுவாரஸ்யம் மேபி கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். அதனால் நம்ம படத்தை வந்து நாளைக்கே போடலாமா இல்லாட்டி நாளைக்கு போடலாமா இப்படிங்கிற குழப்பம்லாம் இருந்துகிட்ருக்கு. ஏன்னா செகண்ட் ஹாஃபில் ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது. அதுக்காக ரிவ்யூவும் ஒரு ரிவ்யூவர்ஸ் தான் ஒரு படத்தை வந்து வெற்றி தோல்வி அப்படின்றது முடிவு பண்ணுறாங்களா? இது ஏன் கேட்குறேன்னா, இப்போ நான் வந்து ஒரு படம் பார்க்கணும், இப்போ படம் பார்க்கணும் அப்படின்னா டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஃபஸ்ட்டு ரிவ்யூ எப்படின்னு பார்த்துருவோம் அப்படின்ற அந்த ஒரு தாட்டு தான் இப்போ எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இப்போது ரிவ்யூ பார்க்கும்போது நெகட்டிவாகவும், ஆனால் படம் போய் பார்த்தா நல்லா தானேப்பா இருக்குது, ஏன் இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்ற நீங்கள் இன்றைக்கா வந்து இதை ரியாலிட்டியில் யோசித்து பார்த்துருக்கீங்களா? நிறைய படங்கள் அந்த மாதிரி இருந்ததுங்க. நிறைய படங்கள் அந்த மாதிரி இருக்குது. ரிவ்யூவர்ஸோட மனப்பான்மையும் அதுக்கான ஒரு போக்கு ஒன்று இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு தந்தியோட ரிவ்யூ இப்படி தான் இருக்கும், விகடனோட ரிவ்யூ இப்படி தான் இருக்கும், ப்ளூ சட்டை மாறனோட ரிவ்யூ இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது மக்களுக்கே தெரியும். ஒருத்தரை எப்படி எப்படி ரிவ்யூ பண்ணுறாங்க, வலைபேச்சில் அது என்னவாக இருக்கும், நமக்கே முன்னாடி மைண்ட் செட்டே வந்துடும். ஓ, இது இந்த படத்தை பற்றி இவங்க இப்படி தான் சொல்ல போகிறாங்கன்றது. நான்லாம் கொஞ்சம் நிறைய ரிவ்யூ பார்ப்பேன். நான் நினைக்கிறதுனா, இந்த படத்தில் ஒரு 4 விஷயம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை விரும்புகிறவங்க பார்க்கலாம். புரியுங்களா? டெஃபினட்டாக எல்லாத்துலேயும் ஒரு மைனஸ் இல்லாமல் இருக்குது. நீங்கள் எப்பேற்பட்ட காவியமே சொன்னீங்கன்னா கூட அதில் 2 மைனஸ் இருக்க தான் செய்யும். அதனால் இந்த படத்துக்கு போகாதீங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அதை விரும்பி பார்க்குறவங்க இருப்பாங்க. இப்போ நான்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பார்ப்பேன் ஒரு படத்தில் வந்து எனக்கு முழு படமே நல்லா இருக்கணுமா நல்லா இல்லையாங்கிறதெல்லாம் மீறி எனக்கு சில காட்சிகளும் சில ஷார்ட்ஸ் நல்லா இருந்தால் கூட நான் அந்த படத்தை பார்ப்பேன். வா, என்ன பிரமாதமாக இருக்கே அது அப்படின்னு பார்ப்பேன். நான் வந்து ஒரு சினிமா ரசிகனா. எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து சினிமாவை அவங்க உலக சினிமாவே பார்த்துடுறாங்க, மொபைல்லே பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு இதுக்கு மேலே அந்த படத்தில் ஏதாவது நான் எப்படியும் எடுத்துக்கிறேன்னா, இப்போ ஜீன்ஸை பற்றி இந்த உலக சினிமா பார்க்குற இந்த ஆடியன்ஸ் வந்து என் சினிமாவை பார்க்கும்போது, ஓ பரவாயில்லையா, இந்த காலத்தில் இப்படி ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கணுங்கிறதுக்கு தான் நான் எடுக்கிறேன். ஸோ அதனால் இந்த ரிவ்யூஸ் கிட்ட நம்ம கேட்டுக்கிற அது எப்போவுமே நம்ம வழக்கமாக வைப்போம், இந்த படத்தில் இருக்க நல்ல விஷயங்களை கொஞ்சம் எடுத்து வெளியில் வைங்க, அதுக்காக தான் நாங்கள் படம் எடுக்கிறோம். அப்புறம் ஒரு பெரிய ரிஸ்க்குள்ளே வரோம் நாங்கள். இந்த படம் வெற்றி அடைஞ்சால் நான் இன்னும் 4 படம் எடுப்பேன், தோல்வி அடைஞ்சால் 2 படம் எடுப்பேன், அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. டீன்ஸ் படத்தை வந்து நாங்கள் பார்க்கும்போது சொல்கிறது, என்ன அப்படி ஒரு படம் பண்ணியிருக்கீங்க, நானே பார்க்குறேன், எனக்கே தெரியுது. நானே வந்து பொய் இல்லாமல் சொல்லணும்னா நான் சொல்கிறது, பரவாயில்லையே நமக்கு இருக்கிற இவ்வளவு சிரம திசைக்கு மேலே ஸ்டாண்டர்டாக ஒரு படம் எடுத்திருக்கோம், அதுதானே இன்றைக்கி ஆடியன்ஸ் ரசிக்கிறது. இன்றைக்கி ஆடியன்ஸை வந்து மேக்கிங் சாதாரணமாக எடுத்துலாம் அவங்கள ரசிக்க வைக்கவே முடியாது. அதுக்காக தான் கல்கி மாதிரி படங்கள் எல்லாமே அப்படியே பிரம்மாண்டம். ஆனால் கல்கி பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தமிழரசன் சொல்லிவிட்டு அவர் சொன்னார், இந்த விட நம்ம படம் பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னாரு. ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல மட்டும் நமக்கு பிரம்மாண்டம் இருக்குது, ஒரு இடத்துல தேவைப்படுது, அந்த பிரம்மாண்டமாகவே இருக்குது. பட் கல்கி பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் அப்படியே பிரம்மாண்டமாக இருக்குது.
நம்ம ரொம்ப நேரம் ஒரு பிரம்மாண்டத்தையே பார்த்தோம்னா கூட அது சலிச்சு போயிடும். ஒரு அப்படி திறந்தோன்னா ஒரு பிரமிப்பு இருந்தால் நல்லா இருக்குமே தவிர, பட் கட்டாயம் என்னவா இருக்குன்னா, இந்த ஆடியன்ஸை திருப்திப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதுதான் கல்கி இத்தனை கோடி ரூபாய் 630 கோடி ரூபாயில் செலவு பண்ணி எடுக்கிறாங்க. இப்போ இந்தியன் வந்து கிட்டத்தட்ட இத்தனை 300-400 கோடி ரூபாயில் ஒரு படம் எடுப்பாங்க. இது எல்லாமே ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக வர விஷயத்துக்கு நடுவில் இது வந்து சுயமான ஒரு கண்டென்ட் உள்ளே இருந்து யோசிச்சதுனால தான் நான் கன்சீவ்டுன்னு போட்டிருப்பேன். மக்களுடைய நிலைமை நான் சத்தியமாக வந்து தமிழ்நாடு அரசுக்கிட்ட இந்த படத்தோட உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை சொல்லி எப்படியாவது இதுக்கு வந்து ஒரு வரி விலக்கு வாங்கலான்னு நான் ட்ரை பண்ணேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ விக்கிரவாண்டி எலெக்ஷன் அதில் எல்லோரும் பிஸியாக இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வேறு ஒரு எலெக்ஷன் அதில் பிஸியாக இருந்தாங்க. ஸோ நான் வந்து முதல்வரை சந்திக்க முடியல. நான் நேற்று முந்தான வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எப்படியாவது கிடச்சிதுன்னா ஒரு தடவை பார்க்க வச்சுட்டு, நான் கலைஞர் இருக்கும்போது அப்படி தான் அவரை காமிச்சு தான் ஹவுஸ்ஃபுல் படத்துக்கு நான் வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன் வாங்கினேன். அப்படி வாங்கிடலான்னு மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பார்த்தேன், முடியல. இன்றைக்கி நான் முதல்ல சொன்ன மாதிரி 1000 ரூபாய் கொடுத்து படம் பார்க்குறதுங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். அப்போ என்னால் முடிஞ்சது என்னுடைய லாபத்தை குறைச்சிக்கிட்டு அந்த படத்தை காட்டலாமே. அது நிறைய பேர் வரவேற்றிருக்காங்க. ட்விட்டர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இப்படிலாம் இருக்கணும், ஒரு ஆள் இப்படிலாம் செய்யணும், இது ஒரு வழிகாட்டியாக இருக்கணும். இது எல்லாருக்கும் வழிகாட்டியாக இருக்குமான்னு தெரியாது. ஆனால் டிக்கெட் விலை குறைஞ்சதுன்னா டெஃபினட்டாக படம் பார்க்குறதுக்கான. அப்புறம் இந்த படம் வந்து குழந்தைங்களுக்கான படம்னும் போது சின்ன வயசுலாம் பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு இந்த ட்ரெஸ்ஸு வேணும்னு நாங்கள் எங்கள் அப்பாட்ட கேட்போம். அவருக்கு அந்த வசதி இருக்காது. அக்கம் பக்கத்து வீட்டில் எல்லாம் குழந்தைங்க நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கும்போது நம்ம பசங்க வந்து அப்படி ஆகிடக்கூடாதுன்னு நிறைய அப்பா வந்து கடன் வாங்குறது, நிறைய அப்பா திருடன் ஆகிறது, கொள்ளை அடிக்கிறது, இது எல்லாமே அந்த குழந்தைங்கள சந்தோஷமாக வச்சுக்கணுங்கிறதுக்கான விஷயம். இப்போ இந்த படம் வருது, இதை பார்க்குறதுக்கான சக்தி நம்மகிட்ட இல்லையேன்னு இல்லாமல் 100 ரூபாங்கிறது என்னை பொறுத்தவரைக்கும் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த 100 ரூபாய்க்காவது அந்த டிக்கெட் கிடைச்சா நல்லாயிருக்கும் ஃபார் ஃபியூ டேஸ், அவ்வளோதான். முதல் விஷயம் தியேட்டருக்காரங்க ஒத்துக்க மாட்டாங்க. இதை நான் அவங்களோட பயங்கரமாக போராடி கன்வின்ஸ் பண்ணி தான் நான் இந்த விஷயத்தை செய்ய முடியுது. எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இல்லை, டெஃபினட்டாக 192 ரூபாய் டிக்கெட் இருக்கும்போது நீங்கள் அதை 100 ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். இதிலே கொஞ்சம் பேர் வந்து அதை ஃப்ரீயாக கொடுக்க முடியுமான்னு பாருங்க சார் அப்படின்றாங்க. எனக்கு அப்படிலாம் ஒரு பெரிய வசதி இருந்ததுன்னா ஒரு தேட்டர் ஒன்று, நான் சொல்கிறது வீடு கட்டுறதுக்கு பதிலாக ஒரு தேட்டர் ஒன்று, டிரைவிங் மாதிரி ஒரு தேட்டரை கட்டி அதில் வந்து ஃப்ரீயாக படம் பாருங்கன்னு சொல்லலாம். திங்ஸ் படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். ஸோ ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு பேட்டியின் மூலமாக என்னுடைய வரப்போகிற படத்துக்கு கிடைக்க போகிற வரவேற்புக்காக இதை வந்து நான் சரியாக பயன்படுத்திக்கிட்டேன். உங்களுடைய கேள்விகள் சிறப்பாக இருந்தது. ரொம்ப நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.